இது உங்களின் அபிமான சீர்காழி குவாலிட்டி. முகத்தழகி கருணை மொழி கண்ணழகி கண்ணாடி மனசழகி கம்பீர வடிவழகி செந்தூர பொட்டழகி சாந்த ரூப முகத்தழகி வெளிச்சத்தை இடி முழங்க வேங்கை புலி நடுநடுங்க வாரா வாரா காளியம்மா மேச்சேரி வனபத்ர காளியம்மா. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சீர்காழி தாலுகா சரபோஜி மகாராஜா ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. அப்போது சரபோஜி மகாராஜா வடகால் ஜமீன்தார்களுக்கு இந்த சீர்காழியை பரிசாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த வடகால் ஜமீன்தார்கள் ஆட்சிக்கு இந்த சீர்காழி தாலுகா இருந்தது. அப்போது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செட்டியார் ஒருத்தர் வணிகம் செய்வதற்காக புளிய மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறார். அந்த வெட்டிய புளிய மரம் அந்த மாதானம் வந்தோடனே அந்த வண்டி அந்த மாட்டு வண்டியில் இந்த பாரம் தாங்காமல் அந்த அச்சாணி முறிஞ்சிடுது. அந்த அச்சாணி முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அந்த மரத்தை எடுத்து போட்டு இன்னும் 2 நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மரத்தை போட்டு போயிடுறாங்க. திருப்பி 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த புளிய மரம்லாம் துளிர் விட்டு இருந்தது. ஆசீர்வாதம் வாங்குமே பஞ்சுதிரி விளக்கினிலே உந்தல் முகம் தெரியுதே பச்சை தண்ணி ஊத்தினாலே அம்மா மனசு குளிருதே உலகாடும் எங்கள் தாயே வந்தோமே உன்னை தேடி. ஆனால் புளிய மரம் துளிர் விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் சிறிது காலம் கழித்து இந்த வடகால் ஜமீன்தார்கள் அவருங்க கனவுல போய் நான் இந்த மரத்துக்கு அடியில் இருக்கேன், புளிய மரத்துக்கு அடியில் இருக்கேன், என்னை வெட்டி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புளிய மரத்துக்கு அடியில் இருக்கன்னு தோண்டி எடுக்கிறதுக்காக ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஜமீன்தார் அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு தோண்டி எடுக்கிறதுக்கு வராங்க. அப்படி தோண்டி எடுக்கும்போது பாறையை போட்டு தோண்டி எடுக்கும்போது ஒரு பக்கத்து கையும் தனமும் வெட்டுப்பட்டு போயிடுது. ஏன்னா அந்த மாதிரி அம்பாள் வெட்டுப்பட்டு போச்சு, இதை பூஜையில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. திருப்பி மறுவாரம் கனவுல இது பிறப்பங்காடாக இருந்தது. அப்போ இந்த மாதானம் இந்த பிறப்பங்காட்டில் ஒரு ஜோதி தெரியும், ஒரு விளக்கு எரியும், ஜோதி தெரியும். அதுக்கு கீழே நான் இருக்கேன், என்னை தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே தோண்டி எடுத்தது தான் இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கிற மாரியம்மன். இந்த வெட்டுப்பட்ட மாரியம்மனும் இருக்குது, அது மகாமண்டபத்தில் சைடில் பூஜைக்கு வச்சுருக்கோம். 2 மாரியம்மனும் இப்போ சுயம்பு தான். இங்கே மாதானம் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி வடகால் ஜமீன்தார் இந்த இடத்துல தீட்சிதர்களுக்கெல்லாம் இந்த கிராமமே தானமாக கொடுக்குறாரு. அப்படி தீட்சிதர்களுக்கும் அந்தணர்களுக்கும் தானமாக கொடுக்கறனால மகாதானம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது. காலப்போக்கில் இது மாதானம் அப்படின்னு மாறிடுச்சு. ஆடி கடைவெளி தீமிதி திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ஸு. 1,00,000 பேர் வருவாங்க, ஒரு 5,000 பேர் தீ மிதிப்பாங்க. வேறதுக்கும் நீதி தெய்வம் நீயம்மா, சூழ்ச்சிகளை தூசி போல தட்டி விட்டாய் நீயம்மா. 8 திக்கும் உந்தன் புகழ் சந்தனமாய் மணக்குதே, மனசுக்குள் கவலையாவும் பொடி பொடியாய் பறக்குதே. கடை கண்ணால் பாரு தாயே, கவலைகள் யாவும் தீருமே. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வேண்டிப்பாங்க. வேண்டிட்டு அந்த புளிய மரத்தில் தொட்டில் கட்டுவாங்க, பாடை கட்டி இருப்பாங்க, அங்க பிரதட்சணம், இது மாதிரி வேண்டுதல். மாதானம் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்ற ஐதீகம். அதுதான். போன்ற ஆன்மீக தகவலை மேலும் தொடர சீர்காழி காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.